நற்பவி மனிதனாக பிறந்தாச்சுன்னா அன்னம் சாப்பாடு தான் நம்மளை வாழ வைக்குது, உடலை வளர்க்க வைக்குது. ஸோ பசி என்ற நெருப்பை நாம் என்ன பண்ணுறோம்? சாந்தி பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் அன்னதானம். இப்போ நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி உணவு இல்லாதவர்களுக்கு நாம் அன்னதானம் வழங்கும்போது நமக்கு எல்லாமே கிடச்சிருதான். வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குங்கிறாங்க. ப்ரொவைடட் நம்ம இல்லாதவங்களுக்கு செய்யணும். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு செஞ்சோம்னா நமக்கு அந்த அன்னதானத்தினால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அது ஏன் நடந்தது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்ணன் மகாபிரபு பெரிய தானம் கொடுக்கக்கூடிய எல்லாம் கொடுத்தான். ஆனால் அவன் அன்னதானம் கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. ஒருத்தர் கேட்டதுக்கு மட்டும் வழி காமிச்சானா. அந்த அன்னதானம் கூட அந்த பக்கம் இருக்குது, இங்கே போங்க, அங்கே உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னதுனால என்ன, அது ஒன்று தான் அவருக்கு சின்ன புண்ணியம். அது ஒன்று தான் அவன் மிஸ் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அன்னதானம் நம்ம போட போட நமது வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே மன நிம்மதி, மனநிறைவு, வாழ்க்கையில் சகல சம்பத்துக்கள் எல்லாத்துக்கும் மேலே என்ன முக்தி கிடைக்கும். ஏன் கர்ணன் கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டு இறக்குறான்? அன்னதானம் ஒன்று செய்யலை. அது அவன் செஞ்சான்னா அந்த அம்பினால் அடிபட்டு அவன் இறந்துருக்க மாட்டான் அப்படிங்கிறது என் கருத்து. சாய்ராம்.